வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்கம் தனக்குள்ள நிறைய ஆச்சரியங்களை வச்சிருக்கு. அதுல இருந்து 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சிங்கம் பார்க்கிறதுக்கு மட்டும் ராஜா இல்லங்க, கர்ஜித்தாலும் அது ராஜா தான். ஏன்னா அது கர்ஜித்ததுன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அந்த சத்தம் கேட்குமா. அதான பார்த்தேன், நான் சவுண்ட் போட்டா பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் பதறும்போதே நினைச்சேன். என்னதான் ஆண் சிங்கம் கம்பீரமா இருந்தாலும் வேட்டையாடுற டியூட்டி பெண் சிங்கத்துக்கு மட்டும் தானா. 90% வந்து பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுமா. அத அழகா உட்கார்ந்த இடத்துல ஆண் சிங்கங்கள் சாப்பிடும். என்ன வாழ்க்கடா. ஆண் சிங்கங்களுக்கு அழகே பிடரி முடிதான். அதை வச்சுதான் பெண் சிங்கங்களை இதுங்க அட்ராக்ட் பண்ணுமா. அதுவும் கருப்பா முடி இருந்ததுன்னா பெண் சிங்கங்கள் ஈஸியா ஃபிளாப் ஆயிடுமா. 2005வது வருஷம் எத்தியோப்பியா காட்டு பகுதியில ஒரு பொண்ணை சில பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு சத்தம் கேட்டு அங்க சிங்கங்களோட கூட்டம் வந்து அவங்க எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிருக்கு. இதுல எமோஷனலான சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் வர வரைக்கும் இந்த சிங்கங்கள் அங்கிருந்து நகராம அந்த பொண்ணை சேஃப்கார்ட் பண்ணிருக்கு. எதையாவது ஏடா கூடமா ஆராய்ச்சி பண்றதுல நம்ம சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரு ஆனந்தம் தான். ஒரு பெண் சிங்கத்தையும் ஆண் சிறுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கிராஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறந்த குட்டிக்கு லியோபோன் அப்படின்னு பேரும் வச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா தலை சிங்கம் மாதிரியும் உடம்பு சிறுத்தை மாதிரி இருந்திருக்கு. பார்த்தவங்க எல்லாம் மிரண்டு போயிட்டாங்களாம். மவுண்டைன் லைன் இது மலைகள் அப்புறம் அந்த பனி பிரதேசங்கள்ல எல்லாம் வாழுமா. பார்க்கிறதுக்கு சிங்கத்தை விட சைஸ் சின்னதா இருக்கும். இதுகிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இது வேட்டையாடுற உணவை புதைச்சு வச்சு எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் தோண்டி எடுத்து சாப்பிடுமா. நம்ம எல்லாம் சின்ன வயசுல நொறுக்கு தீனி எல்லாம் மறைச்சு வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. சிங்கங்கள் இனப்பெருக்கம் பண்றதுலயும் ராஜாக்கள் தான். ஒரு நாளைக்கு 20ல இருந்து 40 தர சராசரியா சிங்கங்கள் ஒண்ணு சேருமா. அது அந்த ஒரு நாளைக்கு மட்டும் இல்லைங்க, அப்படியே சில நாட்கள் கன்டினியூ பண்ணுமா. நோ கமெண்ட்ஸ். சிங்கங்கள் மேல நம்ம மனுஷங்களுக்கு ரொம்ப பெரிய லவ்வே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல இருக்கிற சிங்கங்களோட எண்ணிக்கையை விட சிங்கங்களுக்கு வச்ச சிலைகள் அதிகமா. சிங்கங்கள் ஒன்னோட ஒண்ணு மண்டையோட மண்டை மோதி கட்டி பிடிச்சிருக்கும், பார்த்துப்போம். அது என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது கை கொடுத்து கட்டி பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி அதுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுங்க காட்டுதுங்க. இனிமே நம்மளும் மீட் பண்ணும்போது முட்டிக்க வேண்டியதான். சிங்கங்கள் துரத்தி வேட்டையாடுற அந்த மான்கள் சிங்கத்தை விட அதிக ஆயுட்காலம் உயிர் வாழுமா. அதனாலதான் சிங்கங்கள் ராஜாவான என்னை விட நீ அதிக காலம் வாழுவியா அப்படின்னு சொல்லி துரத்தி வேட்டையாடுது. ஆண் சிங்கங்கள் மொத்த எடை பாத்தீங்கன்னா 250 கிலோ இருக்கும். அதுங்க எதையாவது வேட்டையாடும் போது அதுங்களோட கழுத்தை பிடிச்சி கடிச்சு அப்படியே தொங்கிடுங்க. இந்த எடையோட வெயிட் தாங்காம அந்த எரை அப்படியே கீழே விழுந்துரும். அதிகபட்சமா ஒரு ஆண் சிங்கம் 10ல இருந்து 15 வயசு வரைக்கும் உயிர் வாழும். காட்டுல சிங்கங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிறது முள்ளம்பன்றிகள் தான். முள்ளம்பன்றியை வேட்டையாடும் போது சிங்கங்கள் இறந்தும் போயிருக்கான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்கால லாண்டோலோசி கேம் ரிசர்வ் அப்படின்ற ஒரு முள்ளம்பன்றி இருக்கு. இத வேட்டையாட போன 3 ஆண் சிங்கங்கள் 13 பெண் சிங்கங்களை ஒரே டயத்துல செதற விட்டுருக்கு. சூப்பர்ல. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.